குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பேரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைக்கி 1/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை திருதியை திதி காலை 10:04 வரை. அதற்கு பிறகு சதுர்தசி திதி பரணி நட்சத்திரம் மதியம் 3:22 வரை. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 9, ராகு காலம் மதியம் 3 to 4:30, யமகண்ட காலை 9 to 10:30, குளிகன் மதியம் 12 to 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசிரமம் இரவு 9 மணி வரை கன்னி, அதற்கு பிறகு துலாம். புதுக்கணக்கு துவங்கும் நல்ல நேரம் காலை 10 to 11, 6 to 7 பண்ணலாம், 7:30 to 9 பண்ணலாம். மொத்தம் 3 நேரம் கொடுக்குறேன். 7:30 to 9, 6 to 7, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணியிருக்கலாம். அதற்கு பிறகு 10 to 11. சூரிய உதயம் 6:15, அஸ்தமனம் மாலை 6:23, சந்திர உதயம் 8:28, அஸ்தமனம் இரவு 9:24. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 to 5:59, காலை 6 to 11:59, மதியம் 12 to 3:59, மாலை 4 to 6:59, இரவு 7 to 11:59. இன்றைய கிரக நிலவரம் பார்த்துடலாமா? சந்திர இதில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. தனிய நாள் மாத சதுர்த்தி, சக்தி கணபதி விரதம், தாராதேவி ஜெயந்தி இரவு, அங்காரக சதுர்த்தி, கிருத்திகை விரதம். இன்று கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு விரதம். அதை நீங்கள் இருங்க. எதுவும் செவ்வாய்க்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நாளைக்கு லக்ஷ்மி பஞ்சமி, ஹயக்ரீவ விரதம், அனந்தாதி நாக பூஜை, கூர்ம கல்பாத்தி நாளைக்கு கரி நாள். சரி, இன்றைய கிரக நிலவரம் பார்த்துடலாமா? பங்குனி 18 இல்லை, மார்ச் 18, ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் மாந்தி, கன்னியில் கேது, கும்பத்தில் மீனத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், சனி, ராகு. சுக்கிரனும் புதனும் வக்ரமாக இருக்கின்றார்கள். ஓகேங்க. இன்றைய கிரக நிலவரம் பார்த்துட்டு இன்றைய ராசி பலன், நட்சத்திர பலன். மேஷம், அஸ்வினி நிதானமாக செயல்பட வேண்டிய நாள், தடைகள் உண்டாகும். பணியிடத்தில் எதிர்பாராத நெருக்கடியை சந்திப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம், வியாபாரிகள் புதிய முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபம், கார்த்திகை அலைச்சல் அதிகரிக்கும் நாள். ரோகிணி, எடுத்த வேலைகள் கடும் முயற்சிக்கு பின் நிறைவேறும். மிருகசீரிடம், வாழ்க்கை துணையின் ஆதரவால் திட்டமிட்ட வேலை நடக்கும். அதே மாதிரி மிருகசீரிடம் முன்னேற்றமான நாள். மிதுனம் முன்னேற்றமான நாள். திருவாதிரை, எதிர்பார்த்த வருவாய் வந்தாலும் பழைய பிரச்சனை நெருக்கடியை ஏற்படுத்தும். புனர்பூசம், உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். கடகம், புனர்பூசம் முன்னேற்றமான நாள். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சேமிப்பு உயரும். பூசம், விழிப்புடன் செயல்படுவதால் வேண்டாத பிரச்சனை விலகி போகும். வருமானம் அதிகரிக்கும். ஆயில்யம், உறவினர்கள் ஆதரவுடன் ஒரு வேலையை முடிப்பீர்கள். சிம்மம், பெரியோரின் ஆதரவால் நினைத்த காரியம் நடக்கும். பூரம், வேலை பளு கூடும். எதிர்பாராத பிரச்சனைகள் கதவை தட்டும். உத்திரம், வியாபாரிகள் புதிய கணக்கு துவங்குவீர்கள்.
விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். அஸ்தம் உங்கள் எதிர்பார்ப்புகளில் தடை தாமதம் ஏற்படும். சித்திரை பிறரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாம். துலாம் மகிழ்ச்சியான நாள், எதிர்பார்த்த தகவல் வரும். சுவாதி என்றோ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இன்று மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். விசாகம் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். விருச்சிகம் நினைப்பது நடக்கும். அனுஷம் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வர். கேட்டை வழக்கு விவகாரத்தில் சாதகமாக உங்களுக்கு அமையும். தனுசு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பூராடம் உங்கள் செயல் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மகரம் உத்திராடம் தொழில் முன்னேற்றம் அடையும். திருவோணம் சிறு வேலைகளிலும் போராடி வெற்றி காண்பீர். கும்பம் அவிட்டம் யோகமான நாள். சதயம் எதிரிகள் கை ஓங்கும். பூரட்டாதி நீங்கள் ஒப்புக்கொண்ட வேலையை முடித்து கொடுப்பீர்கள். மீனம் பூரட்டாதி வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்திரட்டாதி உடன் பணிபுரிவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். ரேவதி நினைத்தது நிறைவேறும். தடைபட்டிருந்த வருமானம் வரும். பொதுப்பலன் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நினைத்த வேலை நடக்கும். வருவாய் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு முயற்சி வெற்றியாகும். செல்வம் உண்டாகும். வெற்றி நிச்சயம். அதே மாதிரி உயர்ந்த குணம். உயர்ந்த நாணத்தின் அடையாளம் அமைதி, ஆணவமில்லாத சாந்தி. ஏழை எளியவர்களுக்கு தொண்டு செய்து வாழுங்கள். எது உண்மை அதை ஆராய்ச்சி செய்யுங்கள். பிறருடன் பிரச்சனைக்கு செல்வது தெய்வப்பணிக்கு செய்யும் எதிரானதாகும். கண்ணனின் திருநாமத்தை சொன்னால் கவலைகள் தீரும். அப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு அருள்மிகு கோயம்புத்தூர் வட்டம், பேரூர் வட்டம், மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு, அதாவது கும்பாபிஷேகம் நன்னீராட்டு பெருவிழா 4/4/2025 வெள்ளிக்கிழமை காலை 8:30 to 9:30 மணிக்குள். ஆனால் எல்லாருக்கும் இதை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு இது 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி என்ன செவ்வாய்க்கிழமையே வருது, கிருத்திகை விரதம் வருது, முருகப்பெருமானுக்குரியது. நம்ம இன்றைக்கி அதனால் இன்றைக்கி ரொம்ப ஒரு அதே மாதிரி வசந்த நவராத்திரியின் இன்றைக்கு 3ஆம் நாள் பூஜை நடக்கும். செய்யுங்க. மருதமலை கும்பாபிஷேகம் நடக்கின்றது. கோவை நேற்று ராமநவமி பிரம்மோற்சவ விழா. கோதண்ட ராமநவமி பிரம்மோற்சவ விழா. கோதண்டராமர் இது நேற்று ரம்ஜான் பண்டிகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க குளிச்சுட்டு மேலே கீழெல்லாம் எல்லாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி நிச்சயம். இன்றிலிருந்து இன்றைக்கு மாத பிறப்பு, அதாவது ஏப்ரல் 1. எல்லாரும் முட்டாள்களின் தினம் இல்லை, இது ஒரு புத்திசாலிகளை உருவாக்குகின்ற அந்த ஒரு தினம். புதுக்கணக்கு ஆரம்பிக்கிற ஒரு நல்ல தினம். வெற்றி நிச்சயம் என்று ஒரு புதுக்கணக்கு சும்மா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வைங்க. ஒரு கோடு போட்டுக்கிட்டே இருப்போம். கடவுள் நமக்கு என்னைக்கு ஒரு அனுகிரகத்தை செய்கிறாரோ அன்றைக்கு நாம் அது நம்ம முயற்சி செய்து கொண்டே இருப்போம். கடவுள் நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வழி கொடுப்பாரு. ஒன்றும் இல்லை, நான் கூட யூடியூப்பில் நம்ம பிரகாசிச்சிருவோம்னு நான் நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. ஏன்னா கடவுள் என்ன நினச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டு தான் போடுறோம், ஆனாலும் நமக்கு உரிய இது கிடைக்கல. நம்ம என்ன தப்பு செய்கிறோன்னு நமக்கே தெரியல. ஆனாலும் கடவுள் ஏதாவது ஒன்று நமக்கு ஒரு
இதில் கொடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். யூடியூப் என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். யூடியூப் வந்து நமக்கு நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குங்கிறது நமக்கு தெரியல அவ்வளவா. அவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நல்லா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. மோர், இளநீ, சுரைக்காய், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நீர் காய்கறிகளாக சாப்பிடுங்க. வந்து வெளியில் அவ்வளோவா அதிகம் போகாதீங்க. ஜூஸ் குடிங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கூட ஒரு சர்க்கரை போட்டு குடிங்க. சர்க்கரை போடுறவங்க குடிங்க, உப்பு போட்டு குடிக்கிறவங்க குடிங்க. உங்களுக்கு எது பிரியமோ சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமாக வெயிலில் சாப்பிட இது பண்ணாதீங்க. கம்மங்கூழ் அந்த மாதிரியும் சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோன்னா தான் நமக்கு ஒரு இது. எல்லோருமே எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும், பொய்யா இருக்கக்கூடாது. அதனால் வந்து உண்மையாக இருங்க. நம்புகிறவங்களுக்கு உண்மையாக இருங்க. ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கோ, ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கோ, குழந்தைங்க எல்லாருமே ஒரு நம்ம யதார்த்தமாக உண்மையான ஒரு இதில் இருந்தாலும் மனசில் ஒரு சுயநலம் வச்சுக்கிட்டோ, ஒரு அழுக்கு வச்சுக்கிட்டோ, ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வந்து நல்லது இல்லை. அதை நீங்கள் எல்லோரும், நானும் அப்படி தான் இருக்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வெற்றி தரும் ஏப்ரல் 1ஆம் தேதி. இது வந்து முட்டாள்களின் தினம் அல்ல, வெற்றியை துவங்கி ஆரம்பிக்கும் நாள். எல்லாருக்குமே இயர் எண்டிங் கணக்கு முடித்து இன்றைக்கி ஆரம்பித்தாங்க. நான் 3 தேதி கொடுத்துருக்கேன். 6 to 7, 7:30 to 9, 10:30 to 12ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, மாதப்பிறப்பு நம்ம வாங்க வேண்டியது பூ, அரிசி, பருப்பு, கல்லுப்பு, ஒரு மஞ்சள் கிழங்கு, இதெல்லாம் வாங்கி வீட்டில் வைங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதையே எடுத்து சாமி முன்னாடி வச்சு இன்னைக்கு புது கணக்கு போடுங்க. எதுக்கோ ஒரு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு புது கணக்குக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுங்க. ஓகே, அடுத்த வீடியோ.